Satyabhama Institute of Science and Technology, Chennai. சார் சந்திரகுமார் சார், இப்போ அர்ஜுன் தாஸ் மாதிரி வளர்ற ஹீரோவும் சரி வளர்ந்த ஹீரோக்களும் சரி, நீங்கள் 2 படம் தான் பண்ணியிருக்கீங்க, மௌனகுரு மகாமுனின்னு. உங்களோட படத்தில் நடிக்கணுங்கிறது ட்ரீம், அது எனக்கு நிறைவேறிச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கீங்க. இதை எப்படி தக்க வச்சுக்க போகிறீங்க? இந்த மாதிரி படம் பண்ணுறதுனால தான் இவ்வளோ டிலே ஆகுதா? அதாவது பார்த்து பண்ணுறதுனால தான். எங்களுக்காக கொஞ்சம் குயிக்காக அடுத்தடுத்த படங்களை கொடுக்கலாமா? நிச்சயமா. அது என்னன்னா, முதல் படத்துக்கும் 2வது படத்துக்கும் வந்த இடைவெளி அது உருவானது. அது ஏன்னா அந்த முதல் படம் பண்ணுறதுக்கு ஒரு 14 வருஷம் நான் ஸ்டாப் ரன்னிங் எக்ஸாஸ்ட் ஆகிட்டேன் நான். ஸோ ஒரு கேப் தேவைப்பட்டது எனக்கு. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா நான் லாக்டவுன்னால டிலே ஆயிடுச்சு. இல்லை அப்படின்னா நான் லாக்டவுன் டைமில் வந்திருப்பேன். அடுத்த படங்கள் இல்லை, அந்த கேப்லாம் வர முயற்சி பண்ணேன். கண்டிப்பாக வந்துடுவேன் சார். டைரக்டர் சார், ரசாவதி ஆக்சுவலாக என்ன இப்போ ரசவாதி பார்த்தீங்கன்னா மருத்துவமில் சொல்லுவாங்க, இப்போ மெட்டல்ஸை வச்சு பண்ணுற விஷயங்கள் சொல்லுவாங்க, மைண்டுக்குமே சொல்லலாம் ரசவாதம்ங்கிறத, கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற விஷயம். ஸோ அது இந்த ஸ்கிரிப்டுக்கு பொருத்தமாக இருக்கிறதுனால அதை ரசவாதின்னு வச்சிருக்கோம். அர்ஜுன் சார் நீங்களே ஒரு மகா வில்லன், உங்களோட பெரிய வில்லனாக இருக்காரு அவரு. உங்க 2 பேர் சம்மந்தப்பட்ட சீன்லாம் எப்படி இருக்கும்? நிறைய ஃபைட் சீன்லாம் இருக்கா, இல்லை எமோஷ்னலா? சார் இமோஷனும் இருக்குது, ஃபைட்டும் இருக்குது. பட் நான் மகா வில்லன்லாம் இல்லை சார். பட் சுஜித்தும் வில்லன்னு சொல்ல மாட்டேன், பட் ஃபென்டாஸ்டிக்காக ஆக்டர் சார். ரொம்ப ஏன்னா என்எஸ்டிலேருந்து வந்திருக்காரு. அண்ட் தட் எக்ஸ்பீரியன்ஸ் அவரோட அந்த ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, நிறைய கற்றுக்கலாம். பிகாஸ் ஆஃப் கேமரா அவர் வேற, ஆக்ஷன் சொன்ன உடனே அவர் அப்படியே கேரக்டராக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடுவார். ஸோ அதான் அப்போ மேடில் சொன்ன மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காரு. என்னோட ஆக்டிங் நாலேஜில் நான் சொல்கிறேன், பட் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே அது ரொம்பவே பிடிக்கும். அண்ட் ஐ ஹோப் May 10th அப்புறம் அவருக்கு நிறைய ஆஃபர்ஸ் வரணும். நாட் ஓன்லி வில்னா, பட் as a lead, as different characters. Wishing you the best, Sujit, once again. அர்ஜுன் பிரதர், அதாவது நீங்கள் அன்னைக்கே சொல்லியிருந்தீங்க ரொமான்ஸ் சீன் இந்த படத்தில் கொஞ்சம் நிறையா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி. 2 பேரோட யாரோட அதிகமாக இருக்குது? எப்படி வந்திருக்கு ரொமான்ஸ் சீன்ஸ்லாம்? அதில் சார் அது நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் எப்படி வந்திருக்குன்னு. சாந்தா சார் ஷார்ட் ஓகே சொல்லிட்டாரு. ஸோ இல்லை, ரொமான்ஸ் இருக்குது சார், டானியோட இருக்குது. அண்ட் ரேஷ்மாவோடையும் ரொமான்ஸ் சீக்வன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் படம் பார்த்து சொல்லுங்கள், ரொமான்ஸ் வருதா இல்லையா நீங்களும் சொல்லுங்கள். அதே மாதிரி நம்ம சாப்பாட்டுலேயே ரசங்கிறது நான்வெஜ் சாப்பிட்டாலும் ரசம் தேவைப்படும், வெஜ்ஜு சாப்பிட்டாலும் அந்த செரிமான நான்வெஜ்ஜுக்கு தேவைப்படும். இந்த படம் இப்போ மலையாள படங்களை கொண்டாடிட்டு இருக்கிற தமிழ் சினிமாவுக்கு ஒரு ரசமாக ஒரு மாற்றத்தை தருமா? இல்லை, இப்போ மலையாள சினிமா இப்போ எல்லா சினிமாவுமே எல்லாருமே கொண்டாடுறாங்க. நல்ல படம் இருந்துச்சுன்னா இல்லை, அது மொழிலாம் இல்லை. இப்போ நம்ம கேஜிஎஃப்லாம் கன்னட படம் நம்ம ஊரில் பார்த்தோம், கொண்டாடினாங்க. ஸோ அது மாதிரி மஞ்சுமால் பாய்ஸ் அது மலையாளம் நல்ல படம் எந்த இப்போ போஜ்பூரிலேருந்து ஒரு படம் நல்ல படம் நம்ம ஊர் ரிலீஸ் பண்ணாலுமே நம்ம ஜனங்க பார்ப்பாங்க. ஸோ ரசவாதியும் அதே மாதிரி என்கேஜிங்கான ஒரு படம் பிடிக்கும் எல்லாருக்கும். ஸோ ஒரு படைப்பாளியாக இருந்தாலும் சென்சார் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு யூஏ கிடைச்சிருக்கு. ஸோ நீங்கள் என்ன மாதிரி பார்க்குறீங்க? இல்லை, எனக்கு இது என்னுடைய முந்தின 2 படங்களும் சரி, இதுவும் சரி, எனக்கு சென்சார் கூட எனக்கு எந்த ஒரு இதுவுமே இருந்தது இல்லை. அது என்னென்னா ஃப்ளோவில் எழுதும் பொழுது சில வார்த்தைகள் எல்லாமே எழுதியிருப்பேன். ஸோ அது மட்டும் மியூட் கேட்டிருக்கேன். என்னுடைய முந்தின 2 படங்களுமே சரி, அதுதான். ஸோ படம் பேச அந்த படத்தோட இன்டென்சிட்டிக்காக இந்த யூஏ வந்திருக்கும். சார் டைரக்டர் சார், ரசவாதி சித்த வைத்தியர்னாலும் கெமிஸ்ட்ரி தான் அவரு. நான் அன்னைக்கு கேட்டது தான் அர்ஜுன் தாஸ் சொல்ல. இப்போ இங்கே கூட நீங்கள் சொல்லுங்கள், யார் கூட அவருக்கு கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ்லாம் 2 ஹீரோயின்ல ஒர்க் அவுட் ஆகிருக்குது? அது நீங்களே சொன்னால் நல்லா இருக்கும். ஏன்னா 2 பேர் கூடயுமா இருக்குது. ஸோ அதை எவாலுவேட் பண்ணுறது என்னோட இது இல்லை, நீங்கள் தான் நல்லா பண்ணுவீங்க. இல்லை, அந்த வட்டக்கானல் காளான் கூட லைட்டாக போகுது. நீங்கள் அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிறதுக்காக இல்லை, அது கதையில் ஒரு சின்ன ஒரு இதாக தான் யூஸ் பண்ணியிருப்போம் நாங்கள், நீங்கள் கேட்டதில்லை. அப்புறம் முக்கியமாக ஒரு கேள்வி, நம்ம சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி சக்தி சின்ன படத்துக்கெல்லாம் கூட இங்கே உட்காந்துருப்பாரு. இந்த மாதிரி இப்போ இந்த கில்லி அவரை ரொம்ப கில்லி விளையாட வச்சிருச்சு, அதனால தான் இல்லை அவர்கிட்ட பேசியிருந்தா நீங்க தயாரிச்சிருக்கீங்க இந்த படம். ஆமாம், இல்லை அவர் சொந்த வேலையா ஊருக்கு போயிருக்காரு. ஸோ அதனால அவர் வர முடியல, அவர் சொல்லியிருந்தாரு. ஹிந்திக்கு போனாவா? இல்லை, எனக்கு தமிழில் பண்ணதான் பிடிச்சிருக்கு. அது யாருனாலும் கொடுத்து வாங்கிக்கலாம். எனக்கு தமிழில் பண்ண பிடிச்சிருக்கு. எனக்கு பவுனகுருவே கேட்டாங்க, தெலுங்கில் பண்ணுறது கேட்டாங்க. மகாமல பவுனகுரு நீங்கள் ஹிந்தியில் பண்ணுற ஐடியா இருக்கான்னு கேட்டுட்டு தான் பண்ணாங்க. இல்லை, எனக்கு அந்த ஐடியா இல்லை. அது ஒன் டைம் எனக்கு பண்ண பிடிச்சிருக்கு, தமிழில் பண்ண பிடிச்சிருக்கு.
எனக்கா எனக்கு வந்து நம்ம பேசுற தமிழ் மொழி தெரியும், ஆங்கிலம் ஹிந்தி அரை குறையா தெரியும். அதாவது டிராவல் லாங்குவேஜ். நீங்க உட்காந்து இன்ட்ராக்ஷன் பண்ணோம்னால நான் பேச மாட்டேன். இப்போ உயிர் தப்பிச்சுக்கிறதுக்கு தெரியும் வச்சுக்கோங்க.